முருகனுக்குரிய சிறப்பு பெற்ற நாள் நான் பல நாட்களை சொன்னாலும் அதில் ஒரு சிறப்புமிக்க உலகமெங்கும் உள்ள தமிழர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த வருஷம் ஆங்கில மாதமான பிப்ரவரி 11ஆம் தேதியும் தமிழ் மாதத்தில் தை 29ஆம் தேதியும் முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையால் இந்த தைப்பூசம் வரது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்நாளில் முருகப்பெருமானை வேண்டி வணங்கினோம்னா நமக்கு முருகப்பெருமான் வேண்டியதை வேண்டியபடியே தருவார் அப்படின்னு கூறப்படுகிறது. இந்த நன்னாளில் நிறைய முருக பக்தர்கள் முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து காவடி எடுத்து அவர்களோட வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூச நன்னாளில் தான் வள்ளலார் முக்தி அடைந்தார். இறைவன் ஒளிமயமானவர் என்பதை உணர்த்தும் வகையில் தான் தைப்பூச நாளில் ஜோதி தரிசனம் நடைபெற்று வருகிறது. மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூச நன்னாள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றதுனால இந்த நன்னாளில் நம்ம எந்த விதமான நல்ல செயலை மேற்கொண்டாலும் அந்த செயல் வெற்றிகரமாக அமையறதுக்கு முருகப்பெருமான் நம்ம கூடவே இருந்து அருள் புரிவார் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் முருகப்பெருமானை பற்றிய பல தகவல்களை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.